கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் நம் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு டாபிக், கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், சாத்தானுடைய குணங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாய். அநேகருக்கு நமக்கு தெரியாது, அவன் தான் அப்படின்னு நமக்கு அடையாளமே தெரியாது. நல்லவனை போல இருப்பான். ஏன்னா சாத்தான் யார்? அவனே இந்த உலகத்தின் அதிபதி. அதிபதினா யார்? பெரிய பிரபு. அவன் தான் ராஜா, அவன் தான் ஆளுகை செய்கிறவன். பிரியமானவர்களே, முழு உலகத்தையும் இந்த சாத்தானானவன் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தான் ஆளுகை செய்துகிட்டு இருக்கான். ஆனால் அவனிடத்திலிருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தம்மால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தம்மால் தாயின் கருவில் அழைத்து அவருடைய பிள்ளைகளாய், சொந்த பிள்ளைகளாய், அவருடைய ஜனங்களை, என் ஜனங்கள்ன்றார் ஆண்டவர், அவருடைய ஜனங்களை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த சாத்தான் ஒரு சாத்தானை துரத்த முடியுமா? அதுதான் இன்றைக்கு தலைப்பு. இயேசு கிறிஸ்து மத்தேயு 12வது அதிகாரத்தில் ஒரு ஊமையும் குருடும் உள்ள ஒரு பையன் இருக்கிற சாத்தானை அவர் துரத்துறார். அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தாவீதின் குமாரனோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இத்தனை காலமா கட்டி வச்சிருந்திருக்கு, இவர் எழுந்தோன்னு இந்த ஊமை பேசுறான், வாய் பேசுறான், ஏன்னா அத்தனை அந்த பிசாசு அவனை கட்டி வச்சிருந்திருக்கு. ஆண்டவர் அவனை சாத்தானை விரட்டினவொடனே அவன் பேச ஆரம்பித்தான், அவன் பார்க்க ஆரம்பித்தான். அப்போ இந்த ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க, இவன் பெயல்செபூலின் தலைவனான, பிசாசுகளின் தலைவனான பெயல்சேபுவை கொண்டு இவன் பிசாசுகளை தரத்துறான்னு கமெண்ட் அடிக்கிறாங்க. யாரை பார்த்து? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. சாத்தான் அவர் விரட்டுன உடனே அவங்கெல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க, ஏய் இவன் சாத்தான், இவன் சாத்தானுடைய தலைவனாகிய பெயல்செபூலினுடைய பெயரை வைத்து அந்த வார்த்தையை கூட கரெக்டா பார்ப்போம். என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே, செபூல், அந்த பெயல்செபூலினோட பேரை வச்சு அந்த தலைவனால இவன் பிசாசுகளை தரத்துறான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, சாத்தானை துரத்த முடியுமா? நான் பெயல்செபூலினுடைய தலைவனா அவனுடைய இருந்தேன்னா நான் எப்படி பிசாசை துரத்துவேன்? பிசாசுக்கே தலைவன், பிசாசு எப்படி துரத்த முடியும்? எதுக்கு? ஏன்னா நாங்க ஐக்கியமெல்லாம் இருப்போம், பிசாசு ஐக்கியமா இருக்கும். இன்றைக்கும் நாம் உலக காரியங்களில் நாம் ரொம்ப அக்கறை உள்ளவர்களா இருந்தா நம்ம எதுல இருக்கோம்னா பிசாசோட நண்பனா இருக்கோம்னு அர்த்தம், ஐக்கியப்பட்டு இருக்கோம்னு அர்த்தம். உலகத்தின் மாயையில சிக்குண்டு இருந்தா அழகா நம்மளை அவன் நடத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம், புசியாமல் குடியாமல் உபவாசம் இருந்த நம்ம ஆண்டவர்கிட்டயே அந்த சாத்தான் வர்றான். அவன் என்ன அழகா பேசுறான், என்ன அருமையா அவரை கையாளுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருவதற்கு அப்பா அவனை விரட்டினாரு. அதுக்கப்புறம் சிலுவையின் அவருடைய மரணத்து நேரத்துல வர்றான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்குன்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவர் இறந்துட்டாருன்னா அந்த ரட்சிப்பு நமக்கு வரும்னு சொல்லிட்டு. சாத்தான் மிகவும் எல்லாம் தெரிந்தவன். ஆனா ஆண்டவர் அவன் தந்திரங்களை அறிந்து அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்ல, சாத்தான் அப்ப இவர் சொல்றாரு, எப்பா இந்த இன்னொரு முக்கியமான வசனம், குடும்பம், ஒரு ராஜ்யம் தனக்குள் பிரிந்திருந்தா அந்த ராஜ்யம் என்ன ஆகும்?
இப்போ ராஜா இருக்கிறாரு, அவங்களுக்குள்ளேயே பிரிவினை இருந்தால் ஒரு கட்சி இருக்குது, இது ஏன் சொல்லுவானே, ஒரு அரசியல் கட்சி இருக்குது. அந்த அரசியல் கட்சிக்குள்ள ஒரு பிரிவினை வந்துருச்சுன்னா அந்த அரசியல் கட்சியே நாசம் இல்லாமல் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்து கொள்வது, இப்போ நியூஸில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது அதிமுகவில் 2 இதாக பிரிஞ்சுட்டாங்க, இன்னொரு 3வது ஒன்று. இது எப்படி நடக்கணும்? தனக்குள் பிரிவினை உண்டாகிவிட்டது. அது தேர்றது கஷ்டன்றது மாதிரி, ஜெயிக்கிறது கஷ்டன்றது மாதிரி இருக்குது. அப்போது நாமும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரிவினை இருந்தால் அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இது தெரிஞ்சுதான் சாத்தான் என்ன பண்ணுறான், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருகிறான், பிரிவினையை கொண்டு வருகிறான். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருதுனால சாத்தானோட கிரியை தான் பிரியமானவர்களே. அங்கே ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கணவன் மனைவியும் கர்த்தருக்குள் ஆவியில் நிறைந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சாத்தான் பிரிவினையை கொண்டு வந்தாலும் அவன் மேற்கொள்ள முடியாது. அவங்க பிரிந்து போக மாட்டாங்க. அதுதான் வேதம் அழகாக சொல்லுகிறது. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்காமல் போய்விடும். அல்லேலூயா. அதனால இது புரியுதா உங்களுக்குன்னு தெரியல. இதுல உண்மையான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஐக்கியம் உண்டாயிருக்கணும், அவ்வளவுதான். சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? சாத்தானோட ராஜ்யத்துல பிரிவினை இருந்தா அவன் எப்படி போவான்? அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றார், சாத்தானை சாத்தான் விரட்ட முடியாது. அல்லேலூயா. அவன், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்திருக்கப்படியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, யாரால பிசாசை துரத்த முடியும்னா, தேவனுடைய ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கும்போது தான் அவங்க சாத்தானை துரத்த முடியும். அப்போது இவங்க தேவனுடைய ஆவியானவர் எப்படி உள்ளே வருவார்னா, பரிசுத்தம் உள்ளவங்களாய் அவங்க மாறி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவங்களா, தேவனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவங்க தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அப்போ தான் அவங்க சாத்தானை துரத்த முடியும். இன்றைக்கி நம்மளும் நிறையா காரியங்களுக்காக நம்ம ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரட்சிப்பு விஷயங்களுக்கு, மற்ற விஷயங்களுக்கு நம்மளும் எவ்வளவோ சொல்கிறோம், கேட்கல. ஏன்னா நம்மளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. நம்ம கொலை செய்யலை, திருடலை, பொய் சொல்லலை, விபச்சாரம் பண்ணலை, மற்றவங்களை கெடுக்கலை, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் தேவன் பார்க்கிற பரிசுத்தம் வேற. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது முடியாது. தேவனை தரிசித்தா தேவனுடைய சத்தம் நம்ம காதில் கேட்கும். நம்ம வேத வாசிக்கும் போது ஆண்டவருடைய சத்தம் நம்ம காதில் கேட்குதா? அவர் நம்மளோட பேசுகிறாரா? நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மோடு இடைப்படுறாரா? இந்த அனுபவங்கள் தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறான்ற ஒரு அனுபவம். ஆவியானவரோடு நாம் பயணிக்கிறோன்னு அர்த்தம். ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு அவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். அந்த தாகம், ஆத்ம தாகம் நம்மள உண்டாகும். ஆம் பெருமனவர்களே, நாம் இந்த சாத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் தடுத்துருவான். அவன் நல்லா ஃப்ரெண்டை போல பேசுவான், நமக்கு நன்மை வர்றது போல பேசுவான். ஆண்டவர்கிட்ட அப்படித்தானே சொன்னான், அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு இந்த உலகத்தையே நான் உன் காலுக்களை தாரேன், என்ன பண்ணிதுகொள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள்ல அநேகர் தெரிந்து கொண்டவர்களை தவிர, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களை தவிர, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களை தவிர மீது எல்லாருமே இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு கீழே, அவனுடைய ஆளுகையின் கீழே தான், அதுதான் அவன் ஆண்டு கொண்டு இருப்பாருங்க. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எப்படி பிரிவினையை உண்டு பண்ணுறான் பார்த்தீங்களா? எப்படி பிரிவினையை கொண்டு வரான். அவனோட தந்திரம் பிரிவினை தான். இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிந்து கொண்ட முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் யாவருடனும் ஐக்கியமுள்ள, யாவருடன்னா உலகத்தார் இல்லை, பரிசுத்த ஆவியானவரோட. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவினா கணவன் மனைவி குடும்பமாய், பிள்ளைகளோடு, உறவுகளோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நான் சண்டை, நான் பேச மாட்டேன், அவங்க எனக்கு பிடிக்காது, அவங்க மேலே எனக்கு கோபம்னு சொன்னால் இது சாத்தானோட கிரியை.
ஆண்டவர் சொல்றாரு, கூடுமானால் யாவருடனும் சமாதானமா. நம்ம அவங்களுக்கு தப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க, இருக்கட்டும், நமக்கு எழுதி தான் பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல. தேவனுடைய பிள்ளைகள் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கலையா, நம்மகிட்ட சாத்தானோட கிரியை இருக்கு. நம்ம மற்றவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறோமா, பிரிஞ்சு போகிறது சாத்தானின் கிரியை ஆவின்னு சொல்லி வேதத்திலே போட்டிருக்கு. அவன் பிரிஞ்சு போயிட்டான், பவுல் சொல்லுவார், அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், சாத்தானால் அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லுவார். அநேக காரியங்கள் குடும்பத்தில் மெயினாக கணவன் மனைக்குள்ள நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்போம், நல்லா வேத வாசிக்கிறவங்களா இருப்போம், ஆனால் இது சாத்தானுடைய கிரியைன்னு நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பவர்களாக இருக்க வேண்டும். சாத்தான் நம்ம விட்டு ஓடி போகணும்னா நம் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து எப்படி நிற்கிறது? ஆவியாகிய பரிசுத்த ஆவி, வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தை, இந்த பட்டயத்தை கொண்டு தான் நாம் அவனை எதிர்க்க முடியும். நம்ம வேற எதுனாலே எதிர்க்க முடியாது. வசனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு சாத்தான் நடுங்கும்ல. நாம் அதை சொல்லி நாம் சாத்தானே நாம் ஜெபிக்கும் போது நாம் அவனை விரட்டலாம். நிச்சயமா. இப்போ சங்கார தூதன் கடந்து போகும்படியா ஆதி ஆகமத்தில் என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து நிலைவாசல்களில், கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளின் நிலைவாசல்களில் நீங்கள் வைங்கன்னு சொல்கிறாரு. அப்போது சங்கார தூதன் கடந்து வரும்போது அந்த பிள்ளைகளை மட்டும், வீட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற வீடுகள் எல்லாவற்றிலும் இருக்கிற பிள்ளைகளை அவன் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் அந்த ஜீவனுள்ள ரத்தம் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும், அது சாத்தான் இடத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. சாத்தான் கிரியை செய்யலாம், நம்மகிட்ட வரல, அதுக்குன்னு வரலன்னு சொல்லவே முடியாது. வருவோம்ப்பா, ஆனால் மேற்கொள்ள மாட்டான். கர்த்தரின் சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம அது சாத்தான் கொண்டு வருகிற போராட்டம்னு நம் கண்களுக்கு எப்போ தெரியும்னா, மனக்கண்கள் குருடாக இருந்தால் நமக்கு தெரியாது. நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் போது தெரியும். ஏன் சாத்தானே, எனக்கு தெரியும் என் பிள்ளை வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும், அப்பாலப்போ சாத்தானே என்று நாம் அவனை கடிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சாத்தான இருக்கும்போது சாத்தான் நம்மளை விட்டு போக மாட்டான். சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? அப்ப நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பிரியமானவர்களே, நான் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, நீ கிறிஸ்டியனா இருக்கியே, பேய் பிசாசுன்றாங்களே, இருக்கான்னு கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் உலகத்தில் இருந்தேன், சாத்தானோட பிடியில் இருந்தேன். நான் எப்படி சாத்தானை விட்டு கொடுப்பேன்? அதனால அவங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், இல்லை எனக்குள்ளேயே பிசாசு இருந்ததுனால நான் சொன்னேன், பேயும் இல்லை பிசாசும் இல்லைன்னு. திருடனை காட்டி கொடுக்க மாட்டான்ல, அப்படித்தான். ஆனால் எனக்குள் ஆவியானவர் வரும்போது, என் தேவன் என்னை தாயின் கருவில் என்னை பிரித்தெடுத்தார் என்று அவர் சத்தம் கேட்கும்போது, உண்மையிலேயே பிசாசனுடைய வல்லமைகள் என்ன, ஆவியானவருடைய வல்லமை என்னன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், என்னை பலப்படுத்தினார். இன்னைக்கு இவங்க குடும்பத்தில் பிசாசின் கிரியை அப்படின்றது, இப்போ ஜெபிக்க வர்றவங்க குடும்பத்தில் இது பிசாசினோட கிரியை தான் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக போராட்டங்களும் கஷ்டங்களும் ஆண்டவரோட பிள்ளைங்க வாழ்க்கையில் வராமல் இருக்காது. ஏன்னா சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும், தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின் வராதவன் எனக்கு பாத்திரவான் அல்லன்னு ஆண்டவரே சொல்றாரு. நாம் ஆண்டவருடைய பாத்திரமா இருக்கணும்னா அனுதினமும் சிலுவை சுமக்கணும். அதை நாம் புரிந்து கொண்டா போதும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரோட பிள்ளைங்க வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் இவ்வளவு துக்கம், ஏன் இவ்வளவு பாடு, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் வெக்கம், நிந்தை, அவமானம்? ஆண்டவர் நிந்தையை சகித்தார், அவமானத்தை சகித்தார். சிலுவையில், கோர சிலுவையில் அவர் பரிதாபமாக தொங்கினார். எதற்காக? எல்லாம் நமக்காக. ஹல்லேலூயா. அதை உணரும்போது, அந்த கல்வாரி அன்பை உணர்ந்து அந்த தேவ சத்தியத்தின் வழியில் நாம் நடக்கும்போது
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சாத்தானின் பிடிகளில் இருந்து நம்மளை விடுதலையாகும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இது எல்லாம் சாத்தானோட செயல் தான், தந்திரம் தான், அது செல்லாமல் போயிடும். நம்ம ஜெபிப்போம். சாத்தானுடைய போராட்டங்கள்லாம் முடிந்துடும் ஆண்டவரே, அவன் தந்திரங்கள்லாம் தோற்று போட்டோம். நம்ம ஜெபிப்போம். ஜெப வீரர்களாய் நாம் மாறுவோம். தேசத்திற்காய் நாம் ஜெபிப்போம். நமக்காய் ஜெபிக்கிறத நிறைய மறந்துடுவோம். நான் உபவாசம் ஜெபம் என் பையனுக்காக ஒரு காலத்தில் போடுவேன். அப்போ போடும்போதெல்லாம் ஆண்டவர் ஒரு மணி நேரம் நல்லா பாடி துதிச்சுட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஆரம்பிக்கும்போது நான் எங்கெங்கேயோ ஜெபிப்பேன். எதற்காகவோ நான் ஜெபிப்பேன். ஜெபம் முடிகிற நேரத்தில் என் மனசில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என் பிள்ளைக்காகவே நான் ஜெபிக்கலையே. நான் உபவாச ஜெபம் என் மகனுக்காகன்னு சொல்லி நான் முழங்கால் போட்டேன், ஆனால் நான் என் பிள்ளைக்காகவே ஜெபிக்கலையே அப்படின்னு நான் நினைக்கும் போது கடைசி ஒரு லைன் வேணால் அந்த ஜெபத்துக்கு அவனுடைய அந்த காரியங்களுக்காக நான் ஜெபித்திருக்கலாம் இருக்கும். நான் ஜெபிக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப நாள் அது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, நாம் என்ன ஜெபிக்கணும், எதற்கு ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் நம்மை வழி நடத்த, அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவர் வழி நடத்துகிறார். பெர்கமன்ஸ் ஒரு பாட்டு பாடுவார் தெரியுமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படி ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணுன்றத ஆவியானவர் மாத்திரம்தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஆவியில் நிறைய வேண்டும். நாம் முழங்கால் படியிடும் போதே நாம் ஆவியினால் நிரம்பும் போது நாம் எதற்கு ஜெபிக்கணும், எது கவலைப்பட வேண்டாம். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு அவர் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாக அவர் ஏறெடுப்பார். நாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்திற்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனையும் தேவனுடைய நீதியையும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாருன்னு நம்ம ஏன் வருத்தப்படணும்? அவர் பார்த்துக்கிடுவார். யெகோவா ஈரே. ஏற்ற நேரத்தில் இல்லை இவ்வளோ வருஷம் கவலைப்படாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன, அத்தனையும் மாற்ற அவருக்கு முடியும். அவருக்கு ஒரே ஒரு நிமிடம் 1000 வருஷத்தை போல, 1000 வருடங்கள் ஒரு இமைப்பொழுது போல. அவருடைய வேலையை நம்ம பார்க்க முடியாது. கருவில் ஒரு தாய் கரு உண்டாகும் போது அந்த கரு எப்போ உண்டாகுதுன்றது தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாது. அது எப்போ பிறக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆம் பிரியமானவர்களே, அதே போலதான் நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதன் காலத்தில் எப்போ நடக்குன்றது நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் ஏற்ற வேலை வரும்போது அவர் அழகாய் நடத்துவார். அதுதான் வேதத்தில் சொல்லுது, நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, இப்படி நிறைய காலங்கள் உண்டு. அதுபோல் நம் தேவனுடைய அந்த வல்லமை வெளிப்படும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் பர்ஃபெக்டாக அவர் செய்யும்போது ஆச்சரியப்பட்டு துதிக்கும்படியாய், கர்த்தர் அற்புதமாய் பிரமித்து ஆச்சரியப்படும்படியாய் நம் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்து முடிப்பார். அவர் காரியங்களை அவர் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே. ஏன்னா அவர் முன்குறித்த தேவன், ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். சாத்தானின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். சத்தியமாகிய இடைக்கச்சை கட்டிக்கொண்டு, நீதியாகிய சால்வையை போட்டுக்கொண்டு, ரட்சிப்பின்ற தலை சீராவை போட்டுக்கொண்டு, வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்து நாம் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். இன்றைக்கு தேவன் உங்களோடும் என்னோடும் அதைத்தான் பேசுகிறார். நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக சாத்தானை நாம் ஜெயிப்போம். பிரியமானவர்களே, போன வாரம் நடத்தின லைவில் வந்த அநேகருக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், தேவனை துதிக்கிறேன் மனதார. வர்ற வாரம் இது சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு, ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு என் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்காய், ஆமென், அவங்களுக்காய் நான் ஜெபம் பண்ண போகிறேன். அதனால் என் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் இதில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்பை அனுப்புங்க. அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஜெபத்தோடு வாங்க. நான் 11 மணிக்குன்னு சொன்னால் நீங்கள் 11 மணிக்கு வந்து தயவு பண்ணி ஃபோன் ஆன் பண்ணாதீங்க. 10 மணிக்கெல்லாம் ஆன் பண்ண வேண்டாம். நீங்கள் 10 மணிக்கெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து காத்திருங்க. அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே.
கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து பார்ப்பார்கள். நாம் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்திற்காய். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபித்துட்டு அவர் வேலைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. வருவீங்களா? லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. ஜெபிப்போம், ஒன்று கூடி ஜெபிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். God bless you.